சென்னை, திருவள்ளூர் மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டங்களில் குடிநீர் கேன்களின் பயன்பாடு தவிர்க்க முடியாததாக உள்ளது. அதிலும் கோடை காலத்தில் குடிநீர் கேன்களுக்கான தேவை மிகவும் அதிகம். இந்த நிலையில் தண்ணீர் தட்டுப்பாட்டால் குடிநீர் கேன்களின் விலை அதிகரிக்கப்பட்டிருப்பதால் சாதாரண நடுத்தர குடும்பங்களின் செலவு கூடியிருக்கிறது. சென்னை பெருநகரில் மட்டும் குடிநீர் கேன்களின் ஒரு நாள் தேவை 900 மில்லி லிட்டராக இருக்கிறது. கோடையின் தாக்கம் குடிநீர் தேவையை அதிகரித்திருப்பதோடு வாட்டர் கேன் தயாரிப்பு மையங்களிலும் தட்டுப்பாட்டை அதிகரித்திருக்கிறது. இதன் காரணமாக 900 மில்லியன் லிட்டர் விநியோகிக்கப்பட்ட இடத்தில் தற்போது 480 மில்லியன் லிட்டர் தண்ணீர் மட்டுமே விநியோகம் செய்யப்படுகிறது. இந்த நிலையில் குடிநீர் கேன்களை நம்பியிருக்கும் மக்களுக்கு அதிர்ச்சி தரும் விதமாக குடிநீர் கேனின் விலை 5 ரூபாய் முதல் 8 ரூபாய் வரை அதிகரிக்கப்பட்டுள்ளது. 2 வாரமா சுத்தமா மெட்ரோ வாட்டர் வரதே கிடையாது. எதுக்கு எடுத்தாலும் நாங்கள் வாட்டர் கேன் டிபெண்ட் பண்ணி தான் இருக்க வேண்டியதாக இருக்குது. சமைக்கதா இருந்தால் சரி, எல்லாமே வாட்டர் கேனை வச்சு தான் பண்ணுறோம். இப்போ வாட்டர் கேனோட ரேட்டுமே உங்களுக்கு கூட பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ 2 நாளாக வாட்டர் கேன் சுத்தமாக பிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா 1 ஹவர் ஆகுது. ஒரு வாட்டர் கேன் பிடிக்கிறதுக்கு 1 ஹவர் ஆகிடுது. டெய்லி கேன் வாட்டரே நிறைய நாங்கள் வாங்குகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 5 கேன் நாங்கள் டெய்லி வாங்க வேண்டியதாக இருக்குது. எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா நிறைய மெம்பர்ஸு. ஸோ நாங்கள் குளிக்கிறத தவிர மற்ற எல்லாத்துக்குமே குடிக்கிறதுக்கு அப்புறம் மற்றபடி சமைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே கேன் வாட்டர் தான் வாங்குகிறோம். இப்போ வெயில் காலன்றதுனால யூசேஜும் எங்களுக்கு ஜாஸ்தி ஆகுது. அதுக்கே ரொம்ப ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. கிட்டத்தட்ட மாதம் அதுக்கு நாங்கள் பட்ஜெட்டில் நாங்கள் ஒதுக்கி வைக்க வேண்டியதாக இருக்குது. அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறோம் நாங்கள். இப்போ மெட்ரோ வாட்டர் ரெகுலராக எங்களுக்கு வந்ததுன்னா இந்த கஷ்டம் எங்களுக்கு தெரியாது. இப்போ அதுவும் இல்லாமல் இப்போ கேன் வாட்டரு விலை ஜாஸ்தியானதுனால எங்களுக்கு அதுவும் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. அட்லீஸ்ட் கவர்மெண்ட் இந்த கேன் வாட்டர் விலையை கம்மி பண்ணாங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜிஎஸ்டி வரியில் குடிநீர் கேன்களுக்கு 18% வரை வரி விதிக்கப்பட்டுள்ளது. இதனால் தண்ணீர் கேன் நிறுவனங்கள் ஒரு கேனுக்கு 7 ரூபாயில் இருந்து 11 ரூபாய் வரை விலையை உயர்த்தியுள்ளன. இந்த கேன்களை வாங்கும் ஏஜென்சிகள் தண்ணீரை நிரப்பி விற்கும்போது 5 முதல் 8 ரூபாய் வரை விலையை அதிகரித்து விற்கின்றன. தேவை கருதி வாடிக்கையாளர்களும் விலை உயர்வை ஏற்றுக்கொண்டு விட்டதாக கூறுகிறார்கள் தண்ணீர் கேன் விற்பனையாளர்கள். பணம் ஒரு பக்கம் நாங்கள் சம்பாதிச்சாலும் அவங்களுக்கு கேன் தண்ணீர் மேலே கரெக்டாக சப்ளை பண்ணிடுறோம். அவங்க வேலையை அவங்க பாட்டும் பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆஃபீஸ் போய்ட்டு வந்தாங்கன்னா வீட்டில் தண்ணி ரெடியாக இருக்கும். இப்போ அந்த மாதிரி சூழல் இல்லாத உருவாகுது. எங்களுக்கே ஒரு நாளைக்கு அவங்க 10 வாட்டி 5 வாட்டி ஒரு கேன் தண்ணிக்கு ஃபோன் பண்ண வேண்டிய சூழ்நிலை இப்போ உருவாயிருக்கு. முதல்லாம் அப்படி இல்லை. ஒரே வாட்டி பண்ணிட்டாங்கன்னா போதும் அவங்க வீட்டு வாசலில் கேன் ரெடியாக இருக்கும். இப்போ ஒரு கேன் தண்ணிக்கு அவங்க ஒரு 10 வாட்டி ஃபோன் பண்ணுறதுனால என்ன ஆகிடுது, அவங்களும் எங்கள் மேலே கோவப்படுறாங்க. எங்களுக்கும் சப்ளை முறையாக கொடுக்க முடியாமல் போயிடுது. எங்கிட்ட இப்போ நாங்கள் வீட்டுக்கு போகிறது 40 ரூபா போட்டுட்ருக்கோம். ஆமாம், ஒரு நாளைக்கு 250 கேன்லேருந்து 300 கேன் வரைக்கும் போட்டுட்ருக்கோம். சேல்ஸ் ஆமாம், கஸ்டமர் எதுவும் இது பண்ணல. ஃபஸ்ட்டு சில பேர் அதை இது பண்ணிக்கிட்டாங்க. சில பேர் அது ஏன் 5 ரூபா ஏற்றுனீங்க அப்படின்னு கேள்வி கேட்க தான் செய்கிறாங்க. இருந்தாலும் எங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை. வெப்பச்சலனத்தால் அவ்வப்போது லேசான மழை பெய்தாலும் மொத்த குடிநீர் தேவையை போக்கும் வகையில் மழை பெய்ய வடகிழக்கு பருவமழை வரை காத்திருக்கத்தான் வேண்டியிருக்கிறது. அதுவரையில் குடிநீர் கேன்களுக்காக கூடுதல் விலை என்ற சுமையை ஏற்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் சென்னை மக்கள். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சுரேந்தருடன் செய்தியாளர் ரகுவரன்.